இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்கீரை குழம்பும், அதுக்கு பாருங்கள் நல்ல கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யுது சைடிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கீரை குழம்புக்கும் அந்த கத்திரிக்காய் வறுவல் தான் செம்ம டேஸ்ட்டு. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது 2மே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நல்ல வெள்ளை சாதம், கத்திரிக்காய் வறுவல், இப்போ பாருங்கள் முருங்கைக்கீரை குழம்பு. இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது. அதுக்கு பாருங்கள், முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, பூண்டு பாருங்கள் ஒரு 10 12 பூண்டு பல், துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி பூண்டையும் போட்டு நல்லா குக்கரில் விசில் விட்டுலாம். அடுத்து பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. நம்ம அப்படியே கரண்டியில் மசிச்சு விட்டுலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நிரப்பமாக போடணும். இப்போ பாருங்கள், திக்காக இருக்குது. நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. இப்போ முருங்கைக்கீரைலாம் நான் கழுவிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரைலாம் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தா தான் கீரையெல்லாம் உப்பு பிடிக்கும். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடிச்சோடனே ஜீரகம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும், அப்போ தான் கீரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் வெங்காயமும் தான் செம்ம டேஸ்ட்டு இந்த குழம்புக்கே. இப்போ பாருங்கள், அடுத்து வரமிளகா ஒரு 3 வரமிளகா, பச்சை மிளகா ஒரு 2. நல்லா வெங்காயத்தை வதக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஒரு 3 பிடிச்ச வெங்காயம் போட்டிருக்கிறேன், ஏன்னா இந்த வெங்காயம் தான் செம்ம இதாக இருக்கும் இந்த குழம்புல. இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் நம்ம. பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் பாருங்கள், நான் 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடுவோம். தக்காளி பாதி வதங்கினோடனே மல்லித்தூள் சேர்த்துடலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் கீரை நல்லா வெந்துருச்சு, அந்த பருப்பில் சேர்த்த கீரை. இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து சும்மா ஒரு கொதி 2 கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்கீரை குழம்பு. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் வறுவல் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு சாப்பிட. இதுக்கு பாருங்கள், கத்திரிக்காயை நம்ம வந்து இந்த காம்பெல்லாம் கிள்ளிடுவோம். அப்புறம் பாருங்கள், நல்லா கழுவிடலாம் கத்திரிக்காயை. ரொம்ப ஈஸியாகவும் இது செஞ்சிடலாம். 2மே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயை நம்ம நல்லா கழுவிட்டு இப்படி ஸ்லைஸாக அரிஞ்சிடலாம் நீளமாக. பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சாச்சு. இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம்.
எவ்வளோ காய் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள் உப்பு சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் தொட்டு சாப்பிட்டோம்னா கத்திரிக்காய் வத்தல் வறுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா குலுக்கிடலாம். நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் காய் இழுக்கும். இடையில இடையில அப்படியே குலுக்கி விடுவோம். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் காரம் இறங்கும். பாருங்கள் நல்லா குலுக்கியாச்சு. நல்லா அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இனிமேல் ஊற வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். அப்படியே பாருங்கள் பரட்டி விடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொரியும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல். நல்லா உப்பு காரெலாம் பிடிச்சி செம்மையாக அப்படியே மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.